வணக்கம். தமிழருவியின் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். அடுத்த ஆண்டிற்கான பாதீடு தோற்கடிக்கப்பட்டதன் விளைவாக வரிதாக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் பதவிக்கான தெரிவு எதிர்வரும் 30ஆம் தேதி புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. இதற்கான அறிவித்தலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மா பட்ரிக் டிரன்சன் விடுத்துள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபையின் 2021ஆம் ஆண்டிற்கான பாதீடு கடந்த 16ஆம் தேதி மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னோட்டினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பாதீட்டிற்கு ஆதரவாக 21 வாக்குகளும் எதிராக 24 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 3 வாக்குகளால் பாதீடு தோற்கடிக்கப்பட்டதனால் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய முதல்வரின் பதவி வரிதாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் வகையில் செயற்பட்டுள்ள அக்கரப்பத்தினை பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுவரெலியா மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் இமேஷ் பிரதாபசிங்க தெரிவித்தார். நுவரெலியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பிரதேச சபை தவிசாளரும் 2வது தடவையும் PCR பரிசோதனைகளுக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அரசாங்க நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போது அவர் எவ்வாறு செயல்பட்டுள்ளார் என்பதனை ஆராய்ந்த பின்னரையே பிரமுகர்களை தனிமைப்படுத்துவது குறித்து தீர்மானிக்கப்படும். அத்துடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய பிரதேச சபை தலைவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல அரசாங்க நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்கள் சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றோம். வெளி மாவட்டங்களிலிருந்து பாதுகாப்பின்றி நுவரெலியா பகுதிகளுக்கு சுற்றுலா வருவதனை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் முதல் இன்று வரை 7,715 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 334 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். சிலாபம் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளதும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய நுரைச்சோலை போலீசாருடன் இணைந்து 67 பொலித்தீன் உரைகளில் அடைக்கப்பட்ட 2125 கிலோ உலர்ந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 2 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய மாம்புரை பகுதியில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 17 மஞ்சள் பொதிகளுடன் கடற்கரை பகுதியில் புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 50 மஞ்சள் பொதிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட மஞ்சளின் பெறுமதி 85 லட்சம் ரூபாய் பெறுமதி என போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள அம்மாச்சி உணவகம் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. வவுனியா திருநாவற்குளத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. தொற்று உறுதி செய்யப்பட்ட குறித்த போலீஸ் உத்தியோகத்தரின் மனைவி அம்மாச்சி உணவகத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அம்மாச்சி உணவகம் மூடப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் தொடர்புகளை பேணிய பலர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதுடன் சில வியாபார நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வெளியேறும் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய 11 இடங்களில் இன்று முதல் விரைவான ஆன்டிஜன் கொரோனா பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் அதிவேக வீதியில் வெளியேறும் பகுதிகளிலும் இன்று முதல் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சாணி அபயசேகர கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொரோனா தொற்றால் மரணிக்கும் முஸ்லிம் மக்களின் ஜனாசா நல்லடக்க விவகாரத்தை மனிதாமன முறையில் அணுகுமாறு சுகாதார தரப்பிடம் கோரியுள்ளதாகவும் அது தொடர்பில் இன்னும் ஓரிரு தினங்களில் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பினர். இதன்போது ஜனாசாக்களை மாலத்தீவுக்கு அனுப்புவது தொடர்பிலான தற்போதைய நிலைமைகள் என்ன என ஊடகவியலாளர்கள் வினாவியிருந்தனர். அது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் இல்லை என தெரிவித்த பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பாத்திரன மேலும் தெரிவித்துள்ளதாவது: சுகாதார வழிகாட்டல்களின் படியே இந்த விடயம் தொடர்பில் செயல்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்பில் மீண்டும் மீளாய்வு செய்யுமாறு அண்மையில் பிரதமர் சுகாதார தரப்பிடம் கோரியுள்ளார். உலகின் நிலைமை மற்றும் ஏனைய சுகாதார விடயங்களை ஆராய்ந்து அவர்கள் எதிர்வரும் நாட்களில் தீர்மானத்தை அறிவிப்பார். நாட்டில் கொரோனா கட்டுப்பாட்டிற்கான பாதுகாப்பு தரப்பினரிடம் இணைந்து சுகாதார தரப்பினர் பெரும் அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டனர். அவர்களுக்கு அந்த கௌரவத்தை வழங்குவதுடனும் அவரிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைக்கின்றோம். முஸ்லிம் மக்களின் பிரச்சினை
தொடர்பில் உரிய முறையில் மனிதாபிமான முறையிலும் அணுகுமாறு அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். எனவே அவர்கள் இது தொடர்பில் மீண்டும் ஆராய்ந்து நிலைப்பாட்டை அறிவிப்பார் என அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் வழங்கப்பட்ட வரிச்சலுகை மூலம் சீனி மற்றும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூன் 16, 26 மற்றும் ஜூலை 10 தேதிகளில் வெளியிடப்பட்ட 3 வர்த்தமானி அறிவித்தல்களை ரத்து செய்து டிசம்பர் 14 தேதி வெளியிடப்பட்ட புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் 2 தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட 10,000 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய்க்குரிய வரிச்சலுகை நீடிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 1226 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 1,95,878 உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் கொரோனாவிற்கு 3 பேர் உயிரிழந்தமையினால் கொரோனாவால் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 642 உயர்ந்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 1611 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 1,71,451 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய வகையான கொரோனா அச்சத்தால் இந்தியா உட்பட 30 நாடுகள் பிரித்தானியாவிலிருந்து வரும் விமானங்களுக்கு தடை விதித்துள்ளன. இப்பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் என பிரித்தானியா பிரதமர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 31 வரையில் பிரித்தானியா விமான சேவைகள் ரத்து செய்வதாக பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, இஸ்ரேல், இந்தியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. பெல்ஜியம், கனடா, பெரு உட்பட 30 நாடுகளால் விமான போக்குவரத்து தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிரித்தானியா உலக நாடுகளிலிருந்து துண்டிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் உருவாகியுள்ளது. எல்லைகள் மூடப்பட்ட சூழலை மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் நல்லதொரு பலன் கிடைக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து சரக்கு போக்குவரத்தை குறித்து முடிவெடுக்கவும் இறக்குமதி ஏற்றுமதி குறித்து ஆலோசிக்கவும் பிரதமர் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார். இதனிடையே குறித்த வைரஸ் அமெரிக்காவிலும் பரவி இருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கொரோனா தொற்று உச்சத்தில் இருக்கும் அந்த நாட்டில் மேலும் பாதிப்பு ஏற்படும் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதனை தவிர்க்கவும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும், முகக்கவசங்களை தவறாமல் அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளார். 78 வயதான அவருக்கு தாதியர் ஒருவர் தடுப்பூசி போடப்படும் காட்சி தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி பாதுகாப்பானது என்று உலக மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த தாம் இதனை ஏற்றதாக பைடன் அறிவித்தார். அடுத்த வாரம் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்ட கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோரும் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை அமெரிக்காவில் 1,85,00,000 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 3,27,000 உயர்ந்துள்ளது. வீரியமிக்க புதிய கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை 6 வாரங்களில் உற்பத்தி செய்ய தயார் என பயோஎன்டெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பைசருடன் சேர்ந்து இந்த நிறுவனம் உருவாக்கிய தடுப்பூசி தற்பொழுது அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் போடப்பட்டு வருகின்றது. இந்த தடுப்பூசி வீரியமிக்க வைரசுக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்க வல்லது என பயோஎன்டெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் பரவும் புதிய வைரஸ் 8 விதமான மரபியல் மாற்றங்களை எடுத்துள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தங்களது தடுப்பூசியில் 1000 அமினோ ஆசிட்டுகள் இருப்பதாக அதில் 9 மட்டுமே மாறியுள்ளதனால் தடுப்பூசி 99% பலனளிக்கும் என்றும் பயோஎன்டெக் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதிலும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 7.76 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 4.45 கோடிக்கு அதிகமானோர் குணமடைந்துள்ளதோடு வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரையில் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 2.14 கோடிக்கு அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 1.06 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.